மத்திய அரசு போன முறையே நம்ம கேட்ட நிதியை வந்து கொடுக்கல, நிவாரண நிதியை கொடுக்கல. இந்த முறையும் நிறைய சேதம் ஆயிருக்கு மழையினால. அது எப்படி அவங்களுக்கு கொடுத்து எதுலையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இதையும் கொடுத்தாங்க. சார், இப்போ நீர்பிடி பகுதிகளில் இருக்கிற இடங்கள்ல தண்ணீரெல்லாம் தன்னிச்சையாக பல பேர் வந்து அதை கட் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே எதுவும் நடவடிக்கைகள் ஏதாவது தெரியும், என்ன இருக்குன்னு தான் கலெக்டர் சொல்கிறேன். நடவடிக்கை என்ன நீ ஒன்று எடப்பாடி பேசியிருக்காரு. முதல்வர் வந்து சினிமா விமர்சகராக மாறிட்டாரு. நெல்லை பாதிச்ச விவசாயிகளை பற்றி அவருக்கு கவலை இல்லைன்னு எடப்பாடி விமர்சிச்சிருக்காருங்க ஐயா. எதிர்கட்சினா அப்படி சொல்லுவாங்க, எங்களை வாழ்த்துவாங்க. இப்போ நம்ம வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 50% ஏரி வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் மழை இருக்கு நம்மளுக்கு. இப்பவே இந்த மாதிரியான பாதிப்புகள் வருது. நிறைய இடத்துல ஆக்கிரமிப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அது அகற்றத்திற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குதுன்னா ஆக்கிரமிப்பு பண்ணவங்கலாம் இப்போ தெரியணும் அவங்களுக்கு என்ன நிலைமைன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்த சுற்றி 7 ஏரி இருக்குது. சில ஏரி முழுது இருக்குது, சில கம்மியாக இருக்குது. நாளைக்கு கூட நிரம்புன்னு நினைக்கிறேன். ஏரி மாவட்டத்தில் 55 நிரம்பிடுச்சு. ஆக எல்லா ஏரிகளும் இப்போ தண்ணி அழிச்சு அதை தாண்டி எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. நீர்வளத்துறை சார்பாக என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கீங்க ஐயா இந்த பருவமழைக்கு உங்கள் அதிகாரிகளுக்கு? எங்கள் அதிகாரிகளுக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு எங்கெங்கே இது மாதிரி வெள்ள பெயர் வரும் என்று தெரியும். அதையெல்லாம் பட்டியல் போட்டு அவர்களெல்லாம் பண்ணிட்டு வந்து முதல் நாள் கூட நான் போய் ரிவ்யூ நடத்திட்டு வந்தேன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஆக நீர்வளத்துறையை பொறுத்தவரையில் முழுக்க அதை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சார், அந்த கில்தான் பற்ற பகுதியில் முழுசாக தேங்கி இருக்குது சார் இடம். அந்த இது ரயில்வே இடத்துல வந்து தேங்கி இருக்குன்ட்டு போகிறேன், நான் அங்கே போகிறேன். அந்த ஒத்தக்கண்ணை பிரிட்ஜ் ரெட்டக்கண்ணை பிரிட்ஜ் ரெண்டுமே வந்து ஃபுல்லாக முழுகி இது வரைக்கும் எதுவுமே இந்த மாதிரியா நாங்கள் அதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த அடுத்த வருஷம் 10 பேர் ஓட்டிடுவோம். அதை அதுக்கு வழி பண்ணுவோம். அதுக்கு மேலே 10 பேர் ஓட்டிடுவோம். சார், இன்னொன்று குறிப்பாக வந்து சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையத்தில் எப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்குது சார். அதுக்கு இந்த ஒரு வழி வச்சிருக்கேன், இந்த ஆண்டு சரி பண்ணிவிடுவேன். இந்த கவுண்டன்யா மகாணத்தில் ஏற்கனவே நீங்கள் ஒரு 2000 வீடு ஆக்கிரமிப்பு எடுத்தீங்கல்லையா, அது நீங்கள் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குது. அந்த மாதிரி மற்ற இடத்துலையும் செஞ்சால் கொஞ்சம் விரைவாக இருக்கணும்னு பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்குதான் இப்போ நம்ம ஊரில் இப்போ தான் வெள்ளம் வந்து நினைக்கிறான். ஆகையால இப்போ கலெக்டரெல்லாம் என்ன நடவடிக்கையும் எடுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.